ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் இன்னொரு சம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபை 2/7 மைனஸ் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் 1/4 டிவைட் பை 2/3 மைனஸ் 5/6 க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற போர்டமா ஸ்டோர் பண்ணி தான் இதையும் வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/4 இருக்கும், 2/4 இங்கே டிவைட் இருக்குது. இதை ரெசிப்ரோக்கலாக பண்ணால் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ட்டு 3/2. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 3/8. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3/8 மைனஸ் இந்த நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் 5/6. இப்போ இது ரெண்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம், 8க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்துன்னா 4/3. இப்போ வந்து அதுக்கப்புறம் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 4s are 8, 8 3s are 24. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இங்கே டினாமினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 24 வந்து வரணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 3 3s are 9 divided by 24, 20 divided by 24. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். 9 மைனஸ் 20 வந்து பார்த்திங்கன்னா 11 டிவைட் பை 24. இப்போ வந்து எதை சால்வ் பண்ணணும்னா 2/7 மைனஸ் 11 டிவைட் பை 24. இங்கே வந்து மைனஸ் வந்து வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 20ன்றது பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ் வரும். அப்போ இங்கேயும் மைனஸ் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ். அப்போது 2/7 ப்ளஸ் 11/24. இப்போ இங்கே 7க்கும் 24க்கும் எல்சிஎம் வந்து எடுக்க வகுப்படாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து 24ஆலேயும் இதை 7ஆலேயும் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து 24ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 48 divided by 7, 24 into 7, 168. இப்போ இங்கே வந்து இதை 7ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 11 into 7 வந்து 77. இப்போ 24 into 7 வந்து 168. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 15, 12, 125 equal to 125 divided by 168. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு ஹரிஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சேனலை வந்து விசிட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.